cartoon world. பேசும் மரம் சொன்ன இடத்தை அடைவதற்குள் இரவு ஆகிவிடுகிறது. உறங்குவதற்காக சிறிய கூடாரத்தை அமைத்து உறங்குகின்றனர். கோகுல் மற்றும் அப்பு இருவரும் இரவு நேரத்தில் விலங்குகள் ஏதும் வராமல் இருக்க நெருப்பை மூட்டி பாதுகாப்பாக வெளியே அமர்ந்திருக்கின்றனர். விடிந்தவுடன் அனைவரும் தங்களது பயணத்தை தொடர்கின்றனர். ஒரு வழியாக அந்த குளத்தை அடைந்து விடுகின்றனர். அந்த குளத்தில் ஒரு தவளை அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதனிடம் உதவி கேட்கின்றனர். நாங்க புதையல தேடி இந்த காட்டுக்கு வந்தோம். வர வழியில நாங்க வச்சிருந்த மேப்ப தொலைச்சிட்டோம். அந்த எங்களுக்கு பேசுற மரம் ஒண்ணு வழிகாட்டுச்சு. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு குளம் வரும். அந்த குளத்துல ஒரு மீன் இருக்கு. அது உங்களுக்கு புதையல் இருக்கிற வழி காட்டுன்னு சொல்லுச்சு. நான் உங்களுக்கு உதவ வேண்டுமென்றால் நான் கேட்கும் விடுகதைக்கு பதில் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் என் தோழி உங்களுக்கு உதவுவாள். கழற்றிய சட்டையை மறுபடி போட மாட்டான். அவன் யாரு? எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரம் கோகுல் சரியான விடையை சொல்கிறான். அதற்கு சரியான பதில் பாம்பு. சரியான பதிலை சொல்லிவிட்டாய். இதோ என்னால் முடிந்த உதவி. மேலே வாங்க மீனாரே. கைகளை நீட்டு. இந்த மந்திரக்கல்லை வைத்துக்கொள். அந்த புதையல் மாளிகை உங்கள் கண்களுக்கு சாதாரணமாக தெரியாது. இந்த மந்திரக்கல்லை கையில் வைத்துக்கொண்டு அனைவரும் கண்களை மூடி நான் சொல்லும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொன்ன அடுத்த நிமிடம் ஒரு சுழல் ஏற்படும். அந்த சுழல் முன் அனைவரும் நின்றால் அடுத்த நொடி உங்களை அந்த சுழல் புதையல் மாளிகை நுழைவாயில் முன் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துவிடும். மற்றும் இந்த மந்திரக்கள் ஆபத்து நேரத்தில் என்ன உதவி வேண்டுமோ கண்களை மூடிக்கொண்டு அந்த மந்திரத்தை சொன்னால் உதவி கிடைக்கும். ஆனால் 3 முறை மட்டுமே மந்திரம் வேலை செய்யும். நீங்கள் புதையலை அடைந்ததும் இந்த கல் என்னிடத்திலே வந்து சேர்ந்துவிடும். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மந்திர கல்லை வைத்து புதையல் சுலபமாக கிடைக்க மந்திரம் ஜெபித்தால் மந்திரக்கள் மறைந்துவிடும். ஆபத்தில் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். மந்திரம் சொல்லலையே இன்னுமே. இது அந்த மந்திரம். சந்திரோஹி மந்திரோஹி கசூம் ரசூம். புதையல் இருக்கும் மாளிகையின் வழி காட்டு மந்திர கல்லே. இப்படி அந்த மீன் சொல்ல அந்த மந்திர கல்லை எடுத்துக்கொண்டு மீன் சொன்ன மந்திரத்தை சொல்லியவுடன் ஒரு சுழல் வருகிறது. அந்த சுழல் முன் அனைவரும் நிற்கின்றனர். அடுத்த நொடி புதையல் இருக்கும் நுழைவு வாயில் முன் இருக்கின்றனர். அந்த சுழலில் இருந்து புதையல் மாளிகையின் நுழைவாயில் முன்பு வந்து அனைவரும் விழுகின்றனர். பிறகு அந்த மாளிகையை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். என்னடா இதுதான் நம்ம தேடி வந்து மாளிகை? இப்ப இது உள்ள எப்படிதானா போடுது? இதுவரைக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தொடர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.